அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமா. ஏன்னா ஒரு அண்ணனோட சீர் இதான் சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாமிச்சிட்டு போன் பண்ணி சொன்னாங்க. அவனோட பிளஸ் நல்லா இருக்கு. ஆமா. எனக்கு வந்துருக்கு. வாங்கியாச்சா போலாமா? மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு செட். தண்ணி ஊத்தி பூ போட்டு வைப்போம் இல்லையா? அந்த கிண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாண்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம். ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட நெருங்கிடுச்சு இல்லையா? சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணணும், மேக்கப் ஏதாவது பார்லர் எல்லாம் போலாமா பேபி? பார்லர் போறோமா இல்லையா? வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம பாண்டிக்கு போறோம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அப்படியே த்ரெட்டிங் பண்றது நான் ரெண்டு கையில நிறைய. இப்ப வந்து சங்கீதா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆக போறாரு. அதான் சங்கீதா. ஆமா சரி. சோ என்னோட சாரி எல்லாம் வந்துருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரி எல்லாம் ப்ரீப்ளீட் எடுத்துட்டு ஆரி ஒர்க் டிசைன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எம்பிச்சுக்காவா எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து பாத்தீங்கன்னா மாலுக்கு போலான்னு சொல்லியிருந்தேன். மால் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணிட்டு கோன் எல்லாம் போட்டணும் வரலான்னு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு தேவையான பொருள் ஒண்ணு ஆர்டர் பண்ணிருந்தாரு, கண்ணாடி. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கணும், கடை சாத்திடுவாங்க சொல்லி நேரம் இங்க கூட்டணும். ஆமா, கடை சாத்திட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? சரி வாங்கிட்டு போயிடலாம். சரி, இதை வாங்கிட்டு டைம் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மால் போலாம். கண்ணாடி தூக்கி எப்படி போக முடியும் பாக்கலாம். என்னப்பா சரி விடு, நாளைக்கு கூட பாத்துக்கலாம். பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாண்டியில என்னென்னலாம் வாங்குறோம், என்ன பிளான் வச்சிருக்கோம் சொல்லிட்டு பொறுமை பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கலாம், போலாம். இதான் வந்துச்சு பவர். லைட் ஆன் பண்ணாதான் போதும்ல. கிரீன் வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சங்கீதாவை கண்ணாடி கடையை கூட்டு போயிட்டேன். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கண்ணாடி இங்கதான் வச்சிருக்கேன். அது தூக்கிட்டே வர முடியல, அதை தூக்கி வர என் கையில குத்துக்கிறாரு. வச்சுக்கிட்டு பைக்ல வரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. இப்ப வந்து அது அந்த வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து தாம்பூல பை போடுறதுக்கு தாம்பூலம் வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கவரு தாம்பூல போடுறதுக்கு பொருள் வாங்கியாச்சு, கவர் மட்டும் வாங்கணும். கவர் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல வந்து கிடைக்கும், கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். அதனால இங்க வாங்கிட்டு போலாம். ஆமா. இது என்ன தெரு இது? பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரி நேர் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட். அவ்வளவுதான். சரி சரி. சோ இங்கதான் நாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாம்பூல பை எல்லாம் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வாங்க போற? 300 350 தெரியல, பாக்கணும், போய் பாக்குறோம். சரி, அது வேணா ஒரு பேக்கிங்கா இருக்கும். சரி வாங்கிட்டு வா. ஓகே. இந்த பை ஓகேவா? ஓகே ஓகே. நல்லா இருக்குதா? பிள்ளையார் போட்டுருக்கு. விநாயகர் படம். தங்கள் வருகைக்கு நன்றி. அவ்வளவுதான். தேங்க்யூ தான் இருக்கும். அவ்வளவுதான். போதுமா? போதும். வாங்கியாச்சா? போலாமா? போலாம். அடுத்து எந்த கடைக்குப்பா? அடுத்து வந்து ஐயருக்கு துண்டு அந்த மாதிரி துணி கடைக்கு போறோம். துணி கடைக்கா? லிஸ்ட் கொடுத்திருக்காரு, அதெல்லாம் வாங்கி அப்படியே போறோம். சரி சரி போலாமா? தாத்தாவை பார்க்க போறியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. காலையில இருந்து கதவு திறந்து வாசல்லே நின்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா தாத்தான்னு சொல்லிக்கிட்டு. தாத்தா வருவாராமா? இப்ப வருவாரா? தாத்தா தாத்தா வந்த பிறகு உவா சாப்பிடியா? சரி, சாப்பிடுவான்னு சொல்லி கூப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வேணான்ற தாத்தா வந்த பிறகு தாத்தா கூட தான் சாப்பிடுவாராம். தாத்தா தாத்தா நின்னு இருக்கா. தாத்தா தாத்தா பாய்த்தி முடிச்சு ஜஸ்விதாக்கு மேக்கப்லாம் போட்டு கரெக்டா ரெடியா இருக்கிறாரு. அப்பா எப்ப வருவான்னு தெரியல. தாத்தா இன்னைக்கு வரலையா? தாத்தா ஊருக்கு வரல. தாத்தா மாடு ஓட்டின்னு போயிட்டாரு. என்ன பண்றது? தாத்தா நீ ஊவா சாப்பிடுறியா? நீ சாப்பிடு. தாத்தா வரல, நீ ஊவா சாப்பிடுறியா? தாத்தா வந்தாதான் ஊவா சாப்பிடுவியா நீ? அட கடவுளே. வழிமேல் விழி வைத்து காத்திருப்போம்னு சொல்லுவாங்களா, அதுக்கு ஜஷிதா தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள். கதவு திறந்து வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா தாத்தா தாத்தான்னு. தாத்தா வருவாருமா? தாத்தா வருவாருடி தங்கம். மா ஓட்டின்னு போய் தாத்தா மாடு ஓட்டி போல. நீங்க ஜஷிதாவை பார்க்க வராரு. தாத்தா வர்றாரு, தாத்தா வர்றாரு, ஜாலியா இருந்தாரு. இப்ப வர்றாரு, சாப்பிட்டு இருந்தாரு. இங்க நின்று இருந்தா உள்ளவா கூட்டா வரவே இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமா தாத்தா. எப்பா சாப்பிடவே மாட்டேன் மிச்சி, நீ வர வரைக்கும். தாத்தா வந்தாதான் நான் சாப்பிடுவேன். நம்ம ஜாலியா இருக்குதா? தாத்தா வந்து ஜாலியா இருக்குதா?
தாத்தா எந்த கண்ணு தேய்ச்சி அப்பா வந்துட்டாரு சாப்பிட்டு போப்பா. என்னம்மா ஜெஷிதா சாச்சியா தாத்தா சாச்சி வாங்கிட்டு வந்தாரா பாரா அவரே தூக்கின்னு வந்து தாத்தா கிட்ட எடுத்து கொடுக்குறாரு. தெரிஞ்சிட்டவருக்கு தாத்தா வந்தா சாச்சி வாங்கிட்டு வர்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. போய் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டு சீர்வரிசை வாங்கி கொடுத்தாங்கல்ல, அப்ப நிறைய பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து அமைச்சிருக்காங்க. என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாக்குமா? நான் பாக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு பாரு, அவர் தான் எப்ப கட்ட பைய ஓபன் பண்ணலாம் பாரு எடுத்துட்டாரு சாச்சிய. அம்மா பூ கொடுத்தாங்க சொன்னாங்க. டிசம்பர் பூ பாப்பாவுக்கு கட்டி வைக்குமா சொன்னாங்க. டிசம்பர் பூவா? ஆமா, இந்த கலர் டிசம்பர் பூ நல்லா சூப்பரா இருக்கு. டிசம்பர் பூ 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 கட்டு பாப்பாக்கு பூ வைக்குமா? பூ பூ சாச்சி யாரு? சாச்சி யாரு கொடுத்தா? இந்த பூ நான் கட்டி வச்சுக்கிறேன். மிக்சர் வாங்கி வந்துருக்காங்க. ஸ்நாக்ஸா? சங்கீதாக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துக்கிறாரு. எலுமிச்சங்காய் எலுமிச்சை மழை இருக்குது பேபி. இன்னும் ஃப்ரிட்ஜில் கூட நிறைய இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வை. ஆமா, நம்ம வாங்கிட்டு வரும்போது இந்த பன்னீர் சோம்புலாம் வாங்கிட்டு வரல, நிறைய பேர் இந்த குங்கும மிஷன் எல்லாம் வாங்கிட்டு வரல சொல்லியிருந்தாங்க. ஏய், நிறைய வாங்கிட்டு இருக்காங்களா? டேய் வரேன். இதுதான் சொன்னாங்க. என்னது இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வாங்கினது. புதுசா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாதே வச்சிருந்தாங்களா. முரளி வந்து பாத்தீங்கன்னா ஐப்பொங்கலுக்கு மாலை போட்டு போயிருந்தானா. அப்ப வரும்போது இது மாதிரி வந்து ஒரு 4-5 விளக்கு வாங்கிட்டு வந்தானா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. சோ ஒரு விளக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே வச்சிருந்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணனோட சீர் இதான் சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாமிச்சுட்டு போன் பண்ணி சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவனோட பிளஸ் எனக்கு வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இது இருந்திருக்கு. கல்யாணம் ஆகி எனக்கு இத்தனை வருஷம் தெரியாது தரணும்னு ஒரு அந்த ஒரு மைண்ட் செட் இல்ல, அது இருக்குன்ற ஒரு ஐடியாவே இல்ல. பட் ஆனா இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. இது அண்ணனோட பிளஸிங். அண்ணன் வாங்கி கொடுத்தது விளக்கு. ஆமா, விளக்கு. சோ இத பாக்குறதுக்கு தான் ஆர்வமா வந்து பாத்தீங்கன்னா திறந்தனே. சரி, இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. இது நெக்ஸ்ட் குங்கும எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் குங்கும விஷயம் சந்தனக்கிணும் மிஸ்ஸிங் சொல்லிட்டு அப்ப சொல்லியிருந்தாங்க. அதனால சந்தனக்கிணும் குங்கும விஷயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு என்கிட்ட. என்னோட மேரேஜ்க்கே வாங்கி கொடுத்தாங்க. அந்த செட் எல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கு. சோ இது புதுசாவே வாங்கி கொடுத்துட்டாங்க அம்மா. இது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் சோம்பு, பன்னீர் தெளிக்கிறது வெல்கம் பண்றதுக்காக. ஆமா, அந்த தட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரோஜா பூ கற்கண்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு வெல்கம் பண்றதுக்காக இது. சூப்பரு. நான் இது சொல்லிட்டு இருந்தேன். இது வாங்கவே இல்லம்மா, நான் வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, முன்னாடி சொல்லி நான் வாங்கி கொடுத்துருப்பல அப்படின்னாங்க. அவங்கள வாங்கி கொடுத்து அமிச்சிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல வந்து தண்ணி ஊத்தி பூ போட்டு வைப்போம் இல்லையா, அந்த கிண்ணம் இது. அது வாங்கிருக்காங்க. அதுக்கு ஸ்டாண்டுமே வாங்கி கொடுத்து அமிச்சிருக்காங்க. அப்படி செட்டா வைக்கிறதுக்கு. சூப்பர். இது ஒரு பக்கம் இது வைக்கணும், இன்னொரு பக்கம் விளக்கு. விளக்கு வந்து பாத்தீங்கன்னா மூடி போட்டு டெய்லி ஈவினிங் ஏற்றி வைப்போம் இல்லையா சாயங்காலம், மூடி போட்ட விளக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள திருச்சியில் போட்டு எண்ணெய் ஊத்தணுமா? சரி, இது வழியா போட்டு இங்க மேல வச்சுட்டு இதுல எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் இது போட்டு மூடி வச்சிடணும். காத்துல அசையாம எரிஞ்சுட்டே இருக்கும். சோ டெய்லி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு விளக்கு. இது அப்பா மாத்திரை மறக்காம எடுத்துன்னு வந்துருக்காரு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லா மாத்திரை. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட். நம்ம வீட்டுல பெட்ஷீட்டே இல்ல இருக்கிற ஒரு பெட்ஷீட் உச்சா விட்டு அடிச்சு நான் துவச்சு காய வச்சிருக்கேன். நீங்க வந்து எல்லாமே துவச்சு போட்டேன். பெட்ஷீட் எல்லாம் இப்ப கெஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க போத்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா துணி வேணும்ல. இந்த பெட்ஷீட் வந்து புதுசா இப்ப வெள்ள நிவாரணம் வந்ததுல வெள்ளம் வந்து வீட்டுல அம்மாக்கு கொடுத்தது. எங்க சும்மா தான் இருக்கு, நான் அப்பா கிட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பெட்ஷீட்டுமே வந்து யூஸ் பண்ணாதுதான்.
நீ இது குழந்தை பத்தப்ப வாங்கிட்டு வந்தது நல்லா ஹெவியா வாங்கிட்டு வந்தோம், நல்லா ஹெவியா. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டு படுத்துக்கலாம், இல்ல போத்திக்கிட்டு படுத்துக்கலாம். அதனால 2 பெட்ஷீட், புது பெட்ஷீட் இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாது. அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னும் அப்பா வந்துட்டாரு இல்லையா, இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங்லாம் வந்து இருக்கு, அது அடுத்த வீடியோல பாக்கலாம். சோ என்னென்னலாம் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மல்லிகை ஜாமான்லாம் அப்பா தான் வாங்கி கொடுக்கணும், அம்மா வீட்டு சைடு தான் வாங்கி தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டப்பால கொட்டி வைக்கிறது, அப்புறம் அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சல் மண் அடுப்பு, அப்புறம் சோசட்டின்னு சொல்லிட்டு நிறைய நல்லதான் அம்மா விட்டு சீரு. ஆமா, அடுத்துதான் வாங்க போறோமா? ஆமா, அதான் அடுத்து வாங்கலாம். டைம் இல்ல. அப்ப ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா தான் வந்து. கெஸ்ட் கிடையாது, கெஸ்ட் கிடையாதுனால நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு ஹாப்பியா இருக்கும்ல. முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்துட்டாரு, எனக்கு கொஞ்சம் அங்க வேலை இருக்கும், பாப்பா வச்சுக்கலாம், ஹெல்ப் பண்றதுக்கு, கூட மாட ஒத்தாசை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்துட்டாரு. அம்மாவுமே வருவாங்க, மாடு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அம்மா நேரம் வந்திருப்பாங்க. சோ மாடு நல்ல மாட்டை பாத்தீங்கன்னா அம்மா இருக்காங்க, அம்மா நாளைக்கு வருவாங்க. நம்ம பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் இல்லையா, ஆரி ஒரு பிளவுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த சாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ளீட் எடுத்து அயன் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் பண்ண முடியுமா வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இது வந்து பிங்க் கலர். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கூட நாங்க சிம்பிளா தான் ஃப்ரெண்ட்ஸ் தச்சிருக்கோம், ரொம்ப ஹெவியா போட்டு தைக்கல. ஆமா, ஹெவியா காசு வாங்குறாங்க சார். வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாவே தச்சுக்கலாம் சொல்லிட்டு சிம்பிளா தச்சாச்சு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதுகுல ஒரு டிசைனு, அப்படியே கையில வந்து இந்த சாரில இருக்க ஒரு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கையில டிசைன். ஆனா ஹெவியா தான் இருக்கு, போட்டா நல்லா ஹெவியா தெரியும், சூப்பரா தான் இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளவுஸ். இது ஈவினிங் கட்ட வேண்டிய பிளவுஸ், காலையில கட்டுறதுதான் நல்லா கிராண்டா இருக்கு. அது நல்லா இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட வித்தியாசமா மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் வச்சு இது கொஞ்சம் முன்னாடி வச்சு வச்சிருக்காங்க பாருங்க கட்டுறதுக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த கை கிட்ட மணி தொங்குறது கூட நல்லா இருக்கு. மணிலாம் வந்து பாத்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க. நான் வந்து நீங்களே போட்டுக்க டிசைன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நீங்களே ஆமா, நம்ம ஏதோ டிசைன் செலக்ட் பண்ணா அதெல்லாம் ஹெவியா காசு இருக்கு, 7000 8000. ஐயோ அதெல்லாம் தேவையில்ல, நீங்க மினிமமா வந்து எவ்வளவு வருதோ அது மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சோ அந்த நம்ம சாரியில என்னென்ன கலர் இருக்கோ அந்த காம்பினேஷன் ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வச்சு நல்லா பண்ணிருக்காங்க. இது ரொம்ப சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் போட வேண்டிய பிளவுஸ் எல்லாமே வந்துருச்சு. நகை செட்டு பிளவுஸ் எல்லாமே வாங்கியாச்சுப்பா. நான் தான் ஃபங்க்ஷனுக்கு தயாராயிட்டப்பா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சாரி எல்லாம் எடுத்து அழகா மடிச்சு அயன் பண்ணி ப்ரீ ப்ளீட் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஷாப்பிங் போனோம் இல்லையா, அந்த பை போடுற தாம்பூல பை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து புது வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து தேங்காய் பை தான் நாங்க போட போறோம். ஆக்சுவலி ரொம்ப நேரம் யோசிச்சு வந்தோம் எந்த பை வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட் சாத்துக்குடி போடலாம். இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு சாத்துக்குடியா போடுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுன்னு இருந்தோம். அப்புறம் வந்து இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்கரை போடுறாங்க. சக்கரை வந்து ஒரு 1/4 கிலோ பாக்கெட் அழகா வந்து சக்கரை பேக் பண்ணி கொடுக்குறாங்க. சரி சக்கரை போடலாமான்னு பார்த்தா, சக்கரை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுனே இருந்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கப்பு வாங்கலாமான்னு பார்த்தோம். எல்லாத்துக்குமே நாங்க கப்பு, எல்லாத்துக்குமே கப்பு தான் கொடுத்தோம். ஆமா, கப்பு வாங்கினா பட்ஜெட் அது ஹெவியா போயிடும். ஒரு 400-500 வாங்கணும்னா ரொம்ப பட்ஜெட் அதிகமா இருக்கும். அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா நம்ம ட்ரெடிஷனலா தேங்காய் பை போட்டுலாம் சொல்லிட்டு தேங்காய் தான் தாம்பலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து வந்துரும். நாளைக்கு சாயங்காலம் வந்துரும். இன்னைக்கே வந்துருமா? அப்ப அப்பா நல்லா போய் அடுத்து தேங்காய் போய் போடணும். தேங்காய் போய் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அங்கேயே வச்சுட்டுனா அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். இங்க எடுத்து வந்து போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் போய் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அந்த தாம்பளை பை வந்து பாத்தீங்கன்னா புது வீட்டுல வச்சிட்டோம். வாங்கி அந்த கண்ணாடி எல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுற விளாக் தான் வந்து பாக்க போறீங்க. ஃபங்க்ஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். நிறைய பேர் ஹோம் டூர் பார்த்துட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு, வேற லெவலா கட்டிருக்கீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கட்டிருக்கீங்க, சூப்பரா இருக்கு சொல்லியிருந்தீங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹால்லாம் நம்ம மெயின் டோரு அந்த இதெல்லாம் வந்து காட்டல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன். எல்லாருமே பிளஸ் பண்ணிருந்தீங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும், மேம்பல் வளரணும்னு சொல்லிட்டு நிறைய பிளஸ் பண்ணிருந்தீங்க. 1-2 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அந்த வாழ்த்துன மனம் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாம் சேஃபா இருங்க, பத்திரமா இருக்குன்னு கூட சொல்லியிருந்தீங்க. சோ ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.